இப்படி இருக்கக்கூடிய மகான் ஒரு நாள் வெடியற் காலையிலே திருவாடி பூரம் பூ பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்கு வரார். அப்படி தோட்டத்துல இவர் புகும் பொழுதே குழந்தை குவா குவா அப்படின்னு கத்துறது கேட்கிறது. துளசி பாத்திலேன்னு கேட்கறதே நினைச்சார். அவன் துளசி பாத்திய விலைக்கு பார்த்தா சுவர்ண விக்கிரகம் போலே அழகான ஒரு குழந்தை கிடைக்க, இந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து அந்த குழந்தைக்கு அழகான கூந்தல் இருந்ததுனாலே கோதைன்னு பெயர் வச்சு தன்னுடைய தேவியின் இடத்துல கொடுத்து நாளொருமேனியும் பொழுதுரு வண்ணமா ஜனக மகாராஜன் எப்படி ஜானகியை வளர்த்தானோ அது போல வளர்த்து கொண்டு வரார். இந்த குழந்தை தளர் நடந்து தவழ்ந்து நிலா காட்டி மழலையும் முற்றாத இளம் சொல்லாலே தன்னுடைய தகப்பனாரை சந்தோஷப்படுத்தி இப்ப இந்த குழந்தை நிறைய கதை கேட்க ஆரம்பிச்சு விடுத்து. குழந்தைக்கு கிருஷ்ண கதைனா ரொம்ப பிடிக்கும். அப்பாட்ட கேட்கும், அப்பா கண்ணன் கதை சொல்லுப்பா. மத்ய கூர்ம வராக அவதார கதைகள்லாம் சொல்லும் பொழுது பக்தியோட கேட்கும். நரசிம்மாவதாரத்தை சொல்லும் பொழுதும் இதுக்கு பிரகலாதனுடைய பக்தியை கேட்டு கண்ணீர் கூட வரும் குழந்தைக்கு. பெரியாழ்வார் ஆசைப்படுவார். ராமாவதாரத்தை சொல்லும் பொழுது அந்த சௌந்தரியத்துல ஈடுபட்டு அப்படியே ஏனாள் மனதுக்கினியானை அப்படிங்கிறாள்லையோ திருப்பாவேல அப்படி அனுபவிப்பாள். ஒரு புருஷன்னா இப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சுப்பள். சீதையை போல தான் இருக்கணும்னு நினைச்சுப்பள். அப்புறம் கிருஷ்ணாவதாரம் வந்துடும். கிருஷ்ணாவதாரத்தை சொன்னா ரொம்ப குஷியா கேள்பள், சிரிச்சுட்டே இருப்ப. ஆனால் இந்த குழந்தைக்கு இந்த கிருஷ்ணாவதாரத்திலையும் வேணுகானம் பண்றதோ, மாடு மேய்க்கிறதோ, கோவர்தன மலையை கொடைபிடிக்கிறதோ, காளிய நர்த்தனம் ஆடுறதோ எல்லாத்தையும் காட்டிலும் இந்த குழந்தை ரசிக்கிறது. அப்பா ருக்மிணி கல்யாணம் சொல்லுப்பா, அந்த ருக்மிணி கல்யாணம் சொல்லு அப்படின்றது அவர் பெரியாழ்வார் எப்படி சொன்னா இதுக்கு பிடிக்கும்னு தெரியும். அதுல ருக்மிணி அழுதது, சுத்வா குணான் புவன சுந்தரான் எழுதினது, கண்ணபிரான் நித்ராஞ்சன் அலபே நிச்சயன்னு கண்ணபிரான் அழுதது, கண்ணபிரான் ஓடி வந்தது, மொரடன் ஜராசந்தன் யுத்தம் பண்ணது, இதெல்லாம் முக்கியம் இல்லையா? அப்படியே கதை கேட்டுண்டே வரும். பிறகு என்ன, சிசுபாலன் தேஸ் அழிந்து அண்ணார்ந்து இருக்கவே ஆங்க அவளை கைப்பிடித்த பெண்ணாளம்னு அது நம்ம ஆண்டா கையோகாயின்னு அப்படாஸ் காட்டு. ஏன் அப்படின்னால் என்ன, ருக்மிணிய கிருஷ்ணனை அடைய முடியாதா? கிருஷ்ணன் தான் ருக்மிணியை ஏத்துக்க மாட்டானா? இது ஒரு பெரிய விஷயமா? அந்த ருக்மிணியை பார்த்து ஆசைப்பட்டதுக்கு அந்த பயலுக்கு மூஞ்சியில கரியாப்பி தலையில வெள்ளை குத்தி அனுப்பலாம். ஏண்டா நீ இருக்கிற அழகுக்கு ருக்மிணியை கண்டு ஆசைப்பட்டையா என்று அந்த அவனை மானபங்கம் பண்ணி ஓட்டின அழகு உண்டே, அதை கேட்கறதுல ஆசையா நம்ம ருக்மிணிக்கு. கண்ணாலங்கோடித்து கண்ணி தன்னை கைப்பிடிப்பார், திண்ணாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே. இந்த குழந்தைக்கு பிருந்தாவன நாடும் துவாரகை நாடும் என்ன சொன்னாலும் எல்லா திருவரங்கம் தான். திருவரங்கம் அழகிய மணவாளனிடத்திலேயே ரங்கநாதனிடத்திலேயே காதல் கொண்டு இந்த குழந்தை வளர்ந்துண்டு வராள். அப்பா என்ன பிருந்தாவனத்துல கொண்டு விட்டுடு, என்ன துவாரகையில கொண்டு விட்டுடு அப்படின்னே குழந்தை சொல்றா. பிருந்தாவனத்துல கொண்டு விட்டுடு அப்படின்னா அவளுடைய பிருந்தாவனம் ஸ்ரீரங்கம் தானா, பிருந்தாவனத்திலேயே என்ன கொண்டு விட்டு. கூட்டிலிருந்து கிளிய போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழை கூகும். துவாரகையிலே மாட மாளிகையிலே கிளிகள்லாம் இருக்கும். அதுக்கு பழம் கொடுக்கட்டும் பழம் கொடுக்காத போட்டம் உலகளந்தான் என்றே உயர கூவும். அந்த துவாரகையில கொண்டு என்ன விட்டுடுங்கிறாள். இன்னைக்கும் கிளி மண்டபம்னு இருக்கு ஸ்ரீரங்கத்திலே. அதுல கூட்டு கிளிகளெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்தா ரங்கா ரங்கா ரங்கான்னு கூ. ஆண்டாளுடைய மங்களாசாசனம். ஸ்ரீ பிருந்தாவனத்திலே கண்ணபிரான் காளியின் உச்சியிலே ஏறி களிநடம் ஆடிய அந்த பொய்கை கரைக்கு என்னை உய்த்திடிமீன் அப்படிங்க. எப்பொழுது பார்த்தாலும் அன்னம் பாலம் இல்லாம வெறுத்து இது தூக்கம் இல்லாம இப்படியே பித்து மாதிரி கிடக்க, என்ன வியாதியோ தெரியலையேன்னு சில வைத்தியர்களை கூப்பிட்டு அனுப்பிச்சு, இல்லே பேபிசாச்சு பிடிச்சிருக்குன்னு சில மந்திரவாதிகளை கூப்பிட்டு வேப்பல அடிக்க வந்தா நம்ம ஆண்டாள் சொல்றாள், கண்ணன் என்னும் கருந்தெய்வம் பழகி கிடக்கிற என்ன புண்ணீர் புளிப்பெய்தா போலே இந்த சிறு சிறு தெய்வங்களை பத்தி பாடுறவாள் இங்க அழைச்சன் வராது. பரமபாகவதால அழைச்சன் வந்து கிருஷ்ணநாமத்தை சொன்னாலாவது எனக்கு ஜீவன் நிற்கும்.
என் வியாதிக்கு கபம் வாதம் பித்தத்துக்கு மருந்து கொடுக்கிறவாளுடைய மாத்திரைகள் இங்க செல்லுபடியாது. ஆர்க்கும் என்னோ இது அறியலாகாது. அம்மனை மீர் துழதிப்படாதீகி கார்கடல் வண்ணல் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவத்தீரும். நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியன் உச்சியில் நட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிருத்தம் செய்த பொய்கை கரைக்கென்னை உய்த்திடுமின்.